சூரனின் திக் விஜயம் பற்றிய கதையை காண்போம். ஆசாரியரின் அருளானையும் அன்னை மாயையின் ஆசீர்வாதமும் பெற்ற சூரபத்மன் அந்தங்கள் மீது படையெடுக்க போர் முழக்கம் செய்தான். ஈசனால் அருளப்பட்ட இந்திர ஞாலத் தேரில் சூரன் ஏறி அமர்ந்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் பிரமிக்கச் செய்தது. பொன் மணி முத்துகள் பதித்த அதி அற்புதமான நவரத்தின மணித்தேர், கோடி குதிரைகள் பூட்டப்பட்ட மாபெரும் ரதம் அது. அந்த தேரைத் தொடர்ந்து லட்சக்கணக்கான யானை படைகளும் குதிரை படைகளும் போர் முழக்கம் முழங்க புறப்பட்டன. அசுர சேனைகளுக்கு முன்னணியில் நின்று தாரகனும் சிங்கமுகாசுரனும் வழிநடத்திச் சென்றனர். முதலில் தாக்கப்பட்டது குபேரனின் அழகாபுரி பட்டணம். சூறையாடப்பட்டது. குபேரன் அசுரர்களின் அடிமையானான். அதன்பின் தேவேந்திரனின் அமராவதி, அங்கேயும் சூரனின் வெற்றி முழங்கியது. இந்திரனும் அடிமையாக்கப்பட்டான். இவ்வாறு அசுரர்களின் வெற்றி பயணம் திசை திசையாக தொடங்கியது. இப்புராணத்தின் முழு கதையையும் டிவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழவும். இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.